அப்போ அதுக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாருமே இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப பரபரப்பாக பிக் பாஸ் சீசன் 9 நடந்துக்கிட்டு இருக்கு. யார் அந்த வெற்றியாளர் அப்படிங்கிற பல கேள்விகள் இருந்துகிட்டே இருக்கு. ஆனால் பல பேர் கானா வினோத் வெற்றி பெறுவார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா கானா வினோத்தை நிறைய பேருக்கு பிடிக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். அந்த போட்டியாளர்கள்லேயே ரொம்ப பெஸ்ட்டான ஆள் அப்படின்னா கானா வினோத் தான். அதுக்கு பிறகு பல பேர் இருந்துகிட்டே தான் இருக்கிறாங்க. ஆனால் உண்மையை சொல்ல போனால் யார் வெற்றியாளர் அப்படிங்கிறத யூகிக்க முடியாமல் தான் இருக்கு. முன்ன பிக் பாஸ்லாம் இவர் கட்டாயம் ஜெயிப்பாருங்க அப்படின்னு பல பேர் கெஸ் பண்ணாங்க. ஆனால் இப்போ கெஸ் பண்ண முடியாத நிலைமையில தான் இப்போ பிக் பாஸ் சீசன் 9 நடந்துகிட்டு இருக்கு. இந்த சாண்ட்ரா எப்ப பாரு தன்னுடைய கணவர் வெளியே போனதை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால பல பேர் பரிதாபமா பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனா அவங்க அழுதுகிட்டே இருக்கதை நமக்கு பார்க்கறதுக்கு சகிக்கவே இல்லை. இதெல்லாம் தாண்டி நம்மளுடைய கானா வினோத் தான் இந்த வார தலைவரா இருக்காரு. தலைவர் பணியும் ஒரு மாதிரி தடுமாறி செய்துகிட்டு இருக்க இந்த நேரத்துல சாண்ட்ரா செய்த ஒரு விஷயம் இப்போ சமூக வலைதளங்கள்ல வைரலான ஒரு விஷயமா மாறி இருக்கு. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களா? நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி நடித்த படையப்பா படம் வெளியாகி 25 வருடங்களுக்கு பிறகு ரீ ரிலீஸ் ஆகி வசூல்ல பட்டைய கிளப்பி கொண்டிருக்கு. அதே நேரத்தில் பிக் பாஸ் வீட்டிற்குள்ளும் படையப்பா சம்பவம் நடந்திருக்குங்க. அது வேற யாரும் கிடையாது, நம்ம சாண்ட்ரா தான் நீலாம்பரி மாதிரி செய்திருக்கிறாங்க. இந்த வாரத்தில் வீட்டு தலைவராக நம்மளுடைய கானா வினோத் தேர்வாகி இருக்காரு. சும்மாவே வீட்டு தலைவராக இருப்பவர்களையும் வார இறுதியில் ஏண்டா நம்ம தலைவரா தேர்வானோ என்று யோசிக்கிற மாதிரி வார கடைசியில விஜய் சேதுபதி வறுத்தெடுப்பாரு. இந்த வாரம் வீட்டு தலையாக இருக்கும் கானா வினோத் உள்ள சில அதிரடியான சம்பவங்களையும் செய்து கொண்டிருக்கிறாரு. அதாவது சில நாட்களாகவே சாண்ட்ரா தொடர்ந்து கார்டன் ஏரியாவிலே இருக்கிறாங்க. இதை பார்த்ததும் இவர் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று கானா வினோத் திவ்யாவிடம் சென்று பேசுமாறு அட்வைஸ் கொடுக்கிறாரு. ஆனால் அதற்கு சாண்ட்ரா செவிசாய்க்கவே இல்லை. உங்க மேல தப்பு இல்லைன்னா நேருக்கு நேராக சென்று பேச என்ன தயக்கம்? கண்ணீரை ஆயுதமா பயன்படுத்தி ஒரு ஓரமா உட்கார்ந்து இருந்தால் ஹவுஸ்மேட் எல்லாமே உங்க பின்னாடி வந்துட மாட்டாங்க. இது கேம், இங்க இப்படி எல்லாம் நீங்க ஆடிக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு நேரடியாவே சொல்லிட்டாரு. ஆனா அதற்கு சாண்ட்ரா கானா வினோத்தை அசிங்கப்படுத்துற வகையில் அவர் பேசிக் கொண்டிருக்கும் போதே தன்னுடைய காலை நீட்டி செருப்பு ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க. இதை பார்த்த கடுப்பான கானா வினோத் நீலாம்பரி மாதிரி பண்ணா நான் படையப்பா மாதிரி பண்ணுவேன் அப்படின்னு காலுக்கு கால் மேல போட்டு கெத்தா அமர்ந்திருந்தாரு. இந்த வீடியோவை கானா வினோத் ரசிகர்கள் பல பேர் சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகிட்டு வராங்க. இந்த விஷயம் பல பேரால கொண்டாடப்பட்டுக்கிட்டு இருக்குங்க. திவ்யாவை எல்லா இடங்கள்லயும் குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அது அவங்களுக்கு தான் மைனஸா போகுது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாம இருக்கிறது தான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. தன்னுடைய கோபத்தையும் வெறுப்பையும் காட்டிக் கொண்டிருக்கிறார். ஆனால் வார இறுதியில் இது பற்றி விஜய் சேதுபதி விசாரிக்க மாட்டேங்கிறாரே அப்படிங்கிற கவலை ரசிகர்களுக்கு பல பேருக்கு இருந்துகிட்டே தான் இருக்கு. ஏன் இப்படி செய்யறாருன்னு தெரியல. ஒவ்வொரு வாரமும் சாண்ட்ரா செய்யும் தவறுகளை மட்டும் பட்டுப்படாம பூசி மொழிகியது போல பேசிவிட்டு போகிறாரு. மற்றவங்க யாராவது தப்பு செஞ்சாங்கன்னா அவங்கள பேசவே விடாம உட்காருங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி அதட்டிக்கிட்டே இருக்காரு. இந்த சீசன் தொடங்கி 70 நாட்களை கடந்து விட்ட போதிலும் இந்த சீசன்ல யார் வெற்றி போறாங்க அப்படிங்கிறத கெஸ் பண்ண முடியாத ஒரு நிலையில எல்லாருமே இருந்துகிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் கானா வினோத் டைட்டில் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கருத்து தெரிவித்து வராங்க. இதனாலேயே இப்போது விஜய் சேதுபதி கானா வினோத்தை கட்டம் கட்டி அடிக்கிறார் அப்படின்னு கூட தோணுது. நான் இதுக்கு முன்னாடி கூட அது சம்பந்தமான வீடியோ கூட உங்களுக்கு போட்டிருந்தேன்ல. ஏன்னா விஜய் சேதுபதி கானா வினோத்தை ஓரம் கட்டுற மாதிரியே ஒரு உணர்வு இருந்துகிட்டே தான் இருக்கு. சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும்போது விஜய் சேதுபதி மேல நிறைய பேர் கடுப்புல இருக்கிறாங்க. ஏன்னா ஆரம்பத்தில் சில விஷயங்களை தட்டி கேட்டவர் அதுக்கு பிறகு ஒண்ணுமே கேட்கிற மாதிரி இல்ல. நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தது பாரூக் கம்ருதீனுக்கு ரெட் கார்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனா அதை பத்தி அவர் பேசுறதா இல்ல. ஏதோ திட்டிட்டு உட்காருங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாரு. அதே மாதிரி சாண்ட்ராவுக்கும் சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. இப்படிங்கிற பல விமர்சனங்கள் எல்லாருக்குமே இருந்துகிட்டு தான் இருக்கு. அதையே பிக் பாஸ் வீட்டில் இருக்கவங்களும் பண்ணியிருக்காங்க. நம்ம கானா வினோத், எஃப்ஜே அவங்கெல்லாம் அந்த பேசிக்கிட்ட விஷயம் சமூக வலைதளங்கள்ல இப்போ வைரலாக ஆரம்பிச்சிருக்கு. அதாவது வருவாராம், நம்ம என்ன சொல்ல வரோம்னு கேட்க மாட்டாரு, அவரா ஒன்று சொல்லுவாரு, அப்புறம் உட்காருங்க உட்காருங்க அப்படின்றவாரு. அதுக்கு எஃப்ஜே சொல்லியிருப்பாரு, அதனாலதான் நான் எதுவுமே பேசுறது இல்லை, அவர் எது சொன்னாலும் ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசாட்டுக்கு இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த விஷயம் சமூக வலைதளங்கள்ல வைரலான ஒரு விஷயமா மாறி இருக்கு. அதாவது நம்ம தான் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கோம்னு பார்த்தா பிக் பாஸ் வீட்டில் இருக்கவங்களும் அப்படி சொல்ல ஆரம்பிச்சிருக்குது. பிக் பாஸ் நம்ம விஜய் சேதுபதிக்கு ஒரு பெரிய அவமானமா தான் இருக்கும். இந்த விஷயத்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கட்டாயம் விஜய் சேதுபதி கேட்பாரா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருந்துகிட்டே இருக்கு. இதை எப்படி விஜய் சேதுபதி ஹேண்டில் பண்ண போறாரு அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்தான் பார்க்கணும். உங்களுக்கு ரொம்ப பிடித்த பிக் பாஸ் போட்டியாளர் யார் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.